மோட்டோ ஈவோல்ட் நிறுவனம் மோட்டோ ஓல்ட் அர்பன்ற மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு அம்சமே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மின்சார வாகனத்தை ஓட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு லைசென்ஸும் தேவை கிடையாது. லைசென்ஸ் தேவையில்லைன்னா, ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து தேவை இருக்காது. அதேபோல இது வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரியில கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்த பத்தி முழு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இவங்களுடைய இணையதளத்திலும் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். திரையில தெரியிற இந்த இணையதளத்தின் மூலமாக motovolt.co இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த வாகனத்தை பற்றிய முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். motovolt.co இந்த இணையதளத்தின் மூலமாக இதற்கான முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாகனத்த நம்ம ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா, பேட்டரிய வந்து ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா, 105 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. இவங்க கிளைம் பண்றது 120 கிலோமீட்டர். ஆனா ரியல் டைம்னு பார்க்கும்போது 105 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 120 கிலோ. 120 கிலோ வரைக்கும் வந்து இழுதிறன் கொண்டது. 120 கிலோ எடையை வந்து இழுக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கு. அதேபோல இதில வந்து அதிகபட்சமாக வந்து 25 கிலோமீட்டர் வேகத்த தான் நம்ம செல்ல முடியும். அதனால தான் இதுக்கு வந்து லைசென்ஸும் தேவை கிடையாது. அதேபோல ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவை இருக்காது. இது வந்து மொத்தம் 4 நிறத்தில வருது. முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு, 3வது வந்து ப்ளூ, 4வது வந்து ஆரஞ்சு. இது மாரி வந்து 4 நிறத்தில நம்மளுக்கு இந்த வாகனம் கிடைக்குது. இதில ரிமூவபிள் பேட்டரி தான் குடுத்துருக்காங்க. அதனால பேட்டரியோட நம்ம வாங்கும்பொழுது வந்து சுலபமாக நம்ம சார்ஜ் செஞ்சுக்கவும் முடியும். அதேபோல இதில கொடுத்திருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப்பபிள் பேட்டரி ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. இதில டூயல் டிஸ்க் பிரேக் குடுத்துருக்காங்க. முன்புறத்தில 2, பின்புறத்திலயுமே வந்து டூயல் டிஸ்க் பிரேக் குடுத்துருக்காங்க. அதேபோல வந்து டூயல் சஸ்பென்ஷனும் குடுத்துருக்காங்க. இதில பிரேக்கிங் லைட்டும், டர்ன் இண்டிகேட்டரும் குடுத்துருக்காங்க. இதில கொடுத்திருக்கிற பேட்டரி வந்து IP67 டெஸ்டட் ஃபயர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேட்டரி குடுத்துருக்காங்க. இதில மொத்தம் 3 மோட் இருக்கு. முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா, பெடல் அசிஸ்டன்ட் மோட் இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்கோ மோட் இருக்கு. இது மாரி மொத்தம் 3 மோடு குடுத்துருக்காங்க. இதில பெடல் அசிஸ்டன்ட்ன்றது நம்ம சைக்கிள் ஓட்டுற மாரி வந்து இந்த வாகனத்த இயக்க முடியும். பெடல் அசிஸ்டன்ட் மோட் குடுக்கும்பொழுது பேட்டரி நம்மளுக்கு செலவாகாது. நம்ம கால்லயே மிதித்து இந்த வாகனத்தை இயக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல மற்ற 2 மோட் ஸ்போர்ட்ஸ் மோட், ஈக்கோ மோட்ல வந்து பேட்டரி கொண்டு இயங்க வேண்டியதா இருக்கும். அதிகபட்சமா 25 கிலோமீட்டர் தான் போக முடியும். இதிலே வந்து சேவிங்ஸ் கால்குலேட்டர் குடுத்துருக்காங்க. இந்த பைக்க நம்ம பயன்படுத்தும்போது எவ்வளோ சேமிக்க முடியும்ன்றதையும் குடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா வந்து, நம்மளுக்கு பெட்ரோல பொறுத்தவரைக்கும் வந்து ரூ. 3,450 செலவாகும் மாதத்துக்கு. அதேபோல நம்ம பேட்டரி கொண்டு இயக்கும்பொழுது, பேட்டரி சார்ஜ் செய்யறதுக்கு மாதத்துக்கு வந்து ரூ. 150 செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து மாதத்துக்கு ரூ. 3,300 வருடத்திற்கு ரூ. 39,600 வந்து சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இவங்க வந்து பேட்டரிக்கு வந்து 3 வருடம் வாரண்டி குடுத்துருக்காங்க. பேட்டரியோட எக்ஸ்பெக்டட் லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய விலைய பொறுத்தவரைக்கும், முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ன்னு இருக்கும். இந்த பேஜ்லயே வந்து ஆர்டர்ன்னு இருக்கும். இதில ஆர்டர கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, அந்த கலர நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இதில மொத்தம் 2 மோடு இருக்கு. முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் மோட். இதனுடைய விலை வந்து ரூ. 46,499. ஸ்மார்ட் பிளஸ் மோட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 52,098 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,000 அதிகமாக இருக்கு. இந்த ரூ. 6,000 அதிகமாகறதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் மோட்ல ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி கிடையாது. அதே வந்து ஸ்மார்ட் பிளஸ் மோட்ல கூடுதலாக ரூ. 6,000 கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. அதேபோல ஆண்ட்ராய்ட் கனெக்டிவிட்டியும் இருக்கு. ஆண்ட்ராய்ட் ஃபோன் அல்லது ஆப்பிள் ஃபோன் இது மாரி ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியும் இதில கொடுத்துருக்காங்க. இவங்க மோட்டோ ஓட்லயே வந்து மோட்டோ அர்பன் பார்த்தோம். அதேபோல வந்து இவங்களே வந்து நெறைய மின்சார வாகனம் வந்து வச்சிருக்காங்க. முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா, M7 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு. அடுத்ததா இது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் வச்சிருக்காங்க. அத பத்தி தகவல் தான் இப்பொழுது நம்ம பார்த்தோம். அதேபோல HUM அப்படின்ற
பேட்டரி சைக்கிளும் வச்சிருக்காங்க. அடுத்த பேட்டரி சைக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா, KI, விவோ இந்த சைக்கிளும் வச்சிருக்காங்க. இதனுடைய விலையுமே வந்து இதிலேயே வந்து குடுத்துருக்காங்க. மோட்டோ வோல்ட்டோட M7 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 வரைக்கும் குடுத்துருக்காங்க. அர்பனுடைய விலை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதேபோல HUM இந்த எலக்ட்ரிக் சைக்கிளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 33,249. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, KI விவோ 24 இந்த மின்சார சைக்கிளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 27,999. அடுத்ததாக மின்சார வாகன சைக்கிள் இது KI விவோ இந்த மாடலோட எலக்ட்ரிக் சைக்கிள் விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 28,999. அடுத்ததாக KI விவோ ஈஸின்ற இந்த மின்சார எலக்ட்ரிக் சைக்கிள் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 26,999. இது மாரி வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் மாடல்கள் நிறையவே இவங்க வச்சிருக்காங்க. இந்த HUM இந்த மின்சார சைக்கிள் வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு முழுமையாக நம்ம இதில கொடுத்திருக்க பேட்டரி முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோம்னா, அதிகபட்சமா 105 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடியதாக இருக்கு. லோடிங் கெப்பாசிட்டியுமே வந்து 120 கிலோ. அதிகபட்சமா ஸ்பீடும் வந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும். இதில அதிகபட்சமா ஸ்பீடு. இதிலேயே வந்து ஆரஞ்சு இருக்கு, பிளாக் இருக்கு, ப்ளூ இருக்கு, அதேபோல கிரேவும் இருக்கு. இது மாரி 3 நிறத்தில இருக்கு. இந்த மின்சார சைக்கிள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ம மோட் இருக்கு. முதலாவது வந்து பெடல் அசிஸ்டன்ஸ், ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ மோட். பெடல் அசிஸ்டன்ட் வந்து பேட்டரி நம்ம இயக்காம, பேட்டரி கொண்டு இயக்காம நம்ம பெடல் அசிஸ்டன்ட் கால்லயே மிதிச்சுட்டு வண்டிய இயக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல இந்த மின்சார சைக்கிள்ல வந்து டூயல் டிஸ்க் பிரேக்கும் குடுத்துருக்காங்க. அதேபோல இதில மேல முதல்ல கொடுத்திருக்கிற டேஷ்போர்ட்லயும் வந்து மல்டி ஃபங்ஷனாலிட்டி டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. இதில கொடுத்திருக்க சஸ்பென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வித் ஷாக்கர் குடுத்துருக்காங்க. இதில கொடுத்திருக்கிறது பவர்ஃபுல் ஹெட்லைட் மற்றும் டெயில் லைட்டும் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதில வந்து மோட்டோ ஈவோல்ட்ல வந்து அர்பன் ஸ்கூட்டர பத்தி பார்த்தோம். அதேபோல வந்து ஹம் எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்தோம். அது போக வந்து மற்ற எலக்ட்ரிக் சைக்கிளும் இருக்கு. அதோட விலை என்னன்றதும் பார்த்தோம். இத பத்தி முழு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இவங்களுடைய இணையதளத்தின் மூலமாக போயிட்டு ஒவ்வொரு எலக்ட்ரிக் சைக்கிளும் எவ்வளவு கிலோமீட்டர் மைலேஜ் குடுக்கும், என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அதில இருக்கு அப்படின்ற முழு தகவலையும் வந்து நீங்க பார்க்க முடியும். அதிகபட்சமாக அனைத்து எலக்ட்ரிக் சைக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா, 105 கிலோமீட்டரும், அதேபோல 25 கிலோமீட்டர் அதிகபட்ச ஸ்பீடும் செல்லக்கூடியதாக இருக்கு. இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா, இவங்களுடைய முழு முகவரியும் இங்க இருக்கு. அதேபோல இவங்களுடைய தொலைபேசி எண்ணும் இருக்கு. 07949107107. இவங்க தொலைபேசி எண் மூலியமாக உங்களுக்கு வேண்டிய தகவலையும், அருகில இருக்க டீலர் யாராவது இருக்காங்களா? அப்படின்றதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேபோல இவங்க வாட்ஸ்அப் சாட்டும் இருக்கு. வாட்ஸ்அப் மூலியமாகவும் வந்து இவங்கள நீங்க தொடர்பு கொள்ள முடியும். ஸ்டார்ட் வாட்ஸ்அப்ன்னு குடுங்க. இதிலேயே வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அத ஜஸ்ட் நீங்க சென்ட் பண்ணா போதும். அவங்களே வந்து உங்கள தொடர்பு கொள்வாங்க. இப்படி உங்கள வந்து நேரடியாக தொலைபேசி மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவலை அனைத்தையும் வந்து பெற முடியும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி. வணக்கம்.